Hello all. நீங்கள் நீட் JEE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து 12th போர்ஷனை ஒரு 6-7 சாப்டர்ஸை ப்ராப்ளமே இல்லாமல் உங்களால் படிக்க முடியும். ஸோ அது என்ன ஐடியா அப்படின்னா, ஸோ இது நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து 11th ஒரு சாப்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஈர்ப்பியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிராவிடேஷன் லெசனை நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th போர்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப ஸ்மூத்தாக படிக்கலாம். சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கிராவிடேஷன் லெசனில் ஸோ கிராவிடேஷன்னா என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, எனி 2 மாஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா கூட இங்கே ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். F=G(m1m2/r²) அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதான். ஸோ அந்த லெசனில் வேறு என்னென்ன கான்செப்ட்லாம் படிப்போம் அப்படின்னா, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படிப்போம், கிராவிடேஷனல் ஃபீல்டு G(m/r²) அப்படின்னு படிப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ வந்தது படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி படிப்போம். ஸோ G(m1m2/r) அப்படின்னு படிப்போம். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி படிப்போம். அதுக்கான ஃபார்முலா G(m/r) அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இங்கே நம்ம பண்ணுற அந்த ஃபார்முலாஸ், அந்த சின்ன சின்ன ஐடியாஸ், அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸு, அந்த சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் யூஸ் ஆகும். நம்ம சிம்பிளி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த மாஸ் இருக்குல்ல, M1 M2, இந்த மாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜை ப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? உனக்கு கிராவிடேஷனில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். லைக் சார்ஜஸ் ப்ளஸ் ரிப்பல் பண்ணும், மைனஸ் ரிப்பல் பண்ணும் படிச்சிருக்கோம். அன்லைக் சார்ஜஸ் +- வந்து அட்ராக்ட் பண்ணும் படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதனால அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தோம்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். பட் எவ்ரிதிங் இஸ் சேம். நம்ம அங்கே படிக்கிற எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும், அப்படியே காப்பி ஆகும். சரியா? அந்த ஃபார்முலாஸ் முதற்கொண்டு, அந்த கிராஃப் முதற்கொண்டு பாதிக்கு மேலே அப்படியே காப்பி ஆகும். ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருக்குல்ல, ஸோ அதனால ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் கிராவிடேஷனை படிச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கல்லில் 2 இல்லை 3 மாங்காய். ஏன்? கிராவிடேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2 இருக்கும். ஒன்று மொத்தம் 2 சாப்டராக பிடிச்சிருப்பாங்க என்சிஆர்டி பேசிஸில். ஒன்று வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2வது சாப்டர் வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் படிப்போம். சரியா? இது நம்ம 3 போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு, செகண்ட் வந்து பார்த்தா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படி படிக்கலாம். 3வது பார்ட் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குமே தவிர, இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸும் இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிராவிடேஷன் வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். சரியா? ஸோ இன்னொன்று சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஒரு 6-7 சாப்டர் பிரச்சனையே வராதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி நான் வந்து படிக்கிறது 12th? இதெல்லாம் ஓகே, எனக்கு ஃபைன். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு இங்கே அந்த பக்கம் கன்வெர்ட் பண்ணால் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். சரியா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க? F=K(Q1Q2/r²). அங்கே M1 M2 ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே Q1 Q2 வைப்பீங்க. அங்கே Gயை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து K வைப்பீங்க. மற்றபடி எல்லாமே இன்வர்ஸ் ஸ்கொயரில் 1/r² தான். சரியா? அந்த கேக்கு பதில் 1/4πε0 வந்து யூஸ் பண்ணுவீங்க. எல்லாமே அப்படியே காப்பி ஆகும். சரி, ஓகே, ஃபைன். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அது நான் படிச்சிடலாம். ஸோ இன்னொன்று சொன்னீங்களே, நீங்கள் ஒரு 6-7 சாப்டர்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே. ஸோ அது எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் இந்த 12th போர்ஷனை நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 6-7 சாப்டர்ஸ் நான் வந்து ஒரு 2 போர்ஷனாக கட் பண்ணுறேன். வச்சுக்கலாம், 2 போர்ஷனாக கட் பண்ணுறேன். ஒரு 3 போர்ஷனாக கட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா? ஓகே, அது ஃபர்ஸ்ட் 2 சாப்டரில் வரும். 3வது சாப்டர் வந்து என்ன அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த சாப்டர் படிப்பீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சார்ஜஸ் அட் ரெஸ்ட். சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணுவீங்க. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கும். சரியா? ஸோ 3rd சாப்டரில் என்ன பண்ணுவீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த சார்ஜ் மோஷன், அதாவது ஒரு கண்டக்டரில் ஒரு மோஷனுக்கு போகும். சரியா? ஒரு சார்ஜ் ஒரு கண்டக்டரில் மோஷனில் போச்சுன்னா அதை கரண்ட், ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவோமா? அப்போது ஒரு கரண்ட்டு அதை நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி அந்த
ரெசிஸ்டர்ஸ் அந்த எலமெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி படிப்போம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கான அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கான அந்த சர்க்யூட் சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியா எல்லாமே உனக்கு எந்த இடத்துல கிடைச்சிரும்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிக்கிற அந்த கெப்பாசிட்டன்ஸ் அந்த இடத்துல நம்ம சர்க்யூட் கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம், நிறையா மாடல்ஸ் பண்ணுவோம். அந்த ஐடியாஸ் அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அதனால் அது ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ். சரியா, மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸில் நீங்கள் வந்து என்ன படிப்பீங்கன்னா அந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் அப்படின்னு ஒரு சாப்டர் படிப்பீங்களே, அது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்ம இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கும்போது 2 லா படிப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கூலம்ஸ் லா. இந்த கூலம்ஸ் லா தான் அந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதும் சரி, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் F = KQ1Q2/R² போடுவீங்களா, அது வந்து கூலம்ஸ் லா. அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே இன்னொரு கான்செப்ட் படிப்பீங்க, அது வந்து காஸ் லா. சரியா, ஸோ காஸ் லாவில் என்ன படிப்பீங்க அப்படின்னா திருப்பி அதான் படிப்பீங்க. என்னது, அதை எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஃபைண்ட் பண்ணுவீங்க. அப்போ ஏன் நம்ம கூலம்ஸ் லாலையும் காஸ் லாலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மறுபடியும் படிக்கிறோம் அப்படின்னா இந்த கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம நிறையா இன்டகிரேஷன்ஸ், நிறையா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் காஸ் லாவில் அங்கே பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலரான அந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். வித்தின் ஸ்டெப்ஸ், ஒரு 1 or 2 ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணிட முடியும். அதுக்கு நம்ம சில அசம்ஷன்ஸ் வந்து வச்சுருப்போம். அசம்ஷன்ஸ் இல்லை, அந்த பாயிண்ட்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்க்கு அந்த எல்லாமே ஒத்து வந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், சார்ஜர் பாடிக்கு என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபைண்ட் பண்ண முடியும் காஸ் லாவில். அப்போ கூலம்ஸ் லாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு காஸ் லா வந்துச்சு. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ். சரியா, ஈஸியாக சயின்ஸில் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தானே. ஸோ அதை நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். ஸோ அப்போ உனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக படித்து முடிச்சிடலாம், சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். கிராவிடேஷன் கரெக்டாக படித்தோம் அப்படின்னா நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை ப்ராப்பராக படிச்சனா மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸும் ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா அதே மாதிரி ஐடியாஸ் தான் உனக்கு ஒரு கிளியர் ஐடியா நான் சொல்கிறேன். இந்த மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸில் அந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் படிப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் பையட்-சாவர்ட் லா வந்து படிப்பீங்க. சரியா, ஸோ இந்த பையட்-சாவர்ட் லாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அந்த சார்ஜ் ஒரு கண்டக்டரில் மூவ் ஆச்சுன்னா அது ஒரு கரண்ட்டை கிரியேட் பண்ணும். ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சு, ஒரு வெலாசிட்டிலையோ இல்லை ஒரு ஆக்சலரேஷன்லேயோ மூவ் ஆச்சு அப்படின்னா அது சுற்றி அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். புரிஞ்சா? ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு எந்த பாயிண்டில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பையட்-சாவர்ட் லாவில் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி படிச்சுட்டே போகும்போது வேறு என்ன ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா திருப்பி அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிப்போம். புரியுதா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பையட்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். காம்ப்ளிகேட் கிடையாது, கொஞ்சம் இன்டிகிரேஷன் ப்ராசஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிருவோம். எப்படி நம்ம கூலம்ஸ் லாவை காஸ் லாவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே பையட்-சாவர்ட் லாவை ஆம்பியர் சர்க்யூட் லா வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனால் அதே சேம் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு சம் லிமிட்டேஷன் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஈஸி. சரியா, அப்போது ஆம்பியர் சர்க்யூட் லா படிச்சிருவீங்க, அதை கண்டினியூ பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட் வந்து முடிஞ்சிடும். இல்லை மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர், இது மட்டும் கொஞ்சம் தியரி பார்ட் வந்து வரும். ஸோ அது நம்ம மேட்டரே இல்லை, ஈஸியாக வந்து படிச்சிடலாம். சரியா, ஸோ அதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 3 சாப்டர் முடிஞ்சால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2 சாப்டர் இருக்குது, அது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம், அதையும் நம்ம படிச்சிடலாம். ஸோ நம்ம டீப்பாக நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லா சாப்டரை பற்றியும். ஸோ அந்த சாப்டர் இருக்கும். 4th வந்து என்ன சொல்லியிருந்தேன், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். இதில் பையட்-சாவர்ட் லா வரும்ல, அது படிப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி ஆம்பியர் சர்க்யூட் லா படிப்போம். அதை பேஸ் பண்ணி படித்தோம்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். இது வந்து தியரி பார்ட், அதை நம்ம வந்து ரீட் பண்ணி நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே அது ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் வரும், தியரி பார்ட் மட்டும் கிடையாது, அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் வரும். அது ரொம்ப சிம்பிள் தான். சரியா, ஸோ அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த சாப்டர் விட்டுலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சாப்டர் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதில் டைரக்ஷன்ஸ் அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம பேசிக்காக என்ன லாஸ் படிப்போம் அப்படின்னா அந்த ஃபேரடேஸ் லா, ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் லென்ஸ் லா.
ஸோ ரொம்ப சிம்பிள் தான், மூணுமே ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒன்று தான். அந்த டைரக்ஷன்ஸ் அதை இம்ப்ரூவைசேஷன் மட்டும் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி ரொம்ப சிம்பிள். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எத்தனை சாப்டர் ஆச்சுன்னா 7 சாப்டர் ஆகிடுச்சு, கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு 8 சாப்டர்ஸ் கிட்ட கவர் ஆகும், நான் உங்களுக்கு கம்மியாக சொல்லிட்டேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அடுத்து EM வேவ்ஸ். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், இது படிச்சிங்கனால ஈஸியாக கிடச்சிரும். EM வேவ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா AC சர்க்யூட்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். அப்போது நிறையா பேர் இந்த இனிஷியலாக இருக்கிற இந்த 9 லெசன் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, சரியா. நம்ம சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் படிச்சுட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க, அந்த ஐடியாவை அப்படியே இங்கே யூஸ் பண்ணுங்கள், சரியா. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அங்கே 2 சாப்டர், அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதுக்கப்புறம் EM வேவ்ஸ், அதுக்கப்புறம் AC சர்க்யூட்ஸ், புரிஞ்சா. ஸோ இந்த 8 லெசன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் நிறையா டாபிக்ஸ் குட்டியாக நிறையா டாபிக்ஸ் வந்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடணும், சரியா. ஸோ தயவு செஞ்சு அந்த லெசனை படிச்சுட்டு வாங்க, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க, எதையும் மெமரைஸ் பண்ணாதீங்க, சரியா. புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் உங்கள் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மெமரைஸ் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி அனலிட்டிக்கலாக கேட்டாலும் நியூமரிக்கலாக கொஞ்சம் டிப்ஸ் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால எது படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, ஜஸ்ட் குட்டுமா படம் வந்து பண்ணாதீங்க, சரியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்மளும் ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம நீட்டுக்கு எக்ஸாம் தேவையான அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பராக போட ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.